அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே, அதாவது ஃப்ரைடே வந்து எந்த மாதிரி வந்து க்ளோசிங் நடந்தது அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 456 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட். எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு அப்சைட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,094. இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 56,094 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 25,062 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்டா பை மாதிரியும் ஸோ ஒரு 10:30க்கு மேலே ஒரு 10:45க்கு மேலே ஒரு நல்ல கொஞ்சம் செல்லிங் எடுத்தோம். ஸோ மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,062க்கும் 24,494க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கண்டினியூவேஷன் ஆனிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மற்ற ஸ்கிரிப்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ மற்றபடி நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் அதே மாதிரி தான் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி மூணுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஸோ பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ இருந்தது. ஸோ போக போக ஒரு 2 o'clock மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் கேஷ் ஃப்ளோ தான், அதாவது கால் ஆப்ஷனையும் சரி புட் ஆப்ஷனையும் சரி ஒரு ஈக்குவல் கேஷ் ஃப்ளோ தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2,982 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,735, டிக்ளைன்ஸ் வந்து 1,173, அன்சேஞ்ச் வந்து 74. ஸோ 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு 53 ஸ்டாக்ஸ். ஸோ 25 லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17, ஒரு 9 அந்த மாதிரி தான் 52 வீக் லோல இருந்தது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 25 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் வந்து ஒரு பேலன்ஸ் லெவலில் வந்து வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு 52 வீக் ஹைல தான் நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தது. பட் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்மியான ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் லெவலில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூல 127, லோயர் சர்க்கியூல பார்த்தீங்கன்னா 68. ஸோ என்எஸ்சி டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்ப ஸோ 52 வீக் ஹைல வந்து ஏதாவது ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த 53 வீக் ஹையை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ செக்டார் வைஸ் பார்த்தாலும் நமக்கு வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான், ஆனால் அந்த அளவுக்கு பெரிய அளவில் கிடையாது. ஸோ ஐடி செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கு, 1.02%. ஆட்டோ செக்டார், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கு. ஸோ மற்றபடி மற்ற செக்டார்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புவர் பாசிட்டிவ் க்ளோசிங் தான், 0.31%, 0.23, 0.14. ஸோ ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான், ஒரு பெரிய பாசிட்டிவ் க்ளோசிங்னு சொல்லிட முடியாது. ஸோ ஓவராலாக இந்த என்எஸ்சி டேட்டாஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஸோ நமக்கு வந்து நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இந்த டேட்டாஸை வச்சு நம்ம பார்க்குறப்ப அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மாருதி அண்ட் சன் ஃபார்மா இந்த ரெண்டு மட்டும்தான் ஒரு மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றேன்னா ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.80% வரைக்கும் மேலே வந்து க்ளோஸ் இருக்கு, 0.74%. இன்னொன்று நல்ல க்ளோசிங் தான் ஐசிஐசி பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 0.56% வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ எம்என்டம் நல்ல ஒரு 2.24% வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் வந்து ஒரு 1% கிராஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என்டம் கிட்டத்தட்ட 2.24% வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ மற்றபடி ஃபினான்ஸ் செக்டர் அவ்வளோ க்ரோத் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஒரு 4.65 தான். ஸோ டிசிஎஸ் ஐடி செக்டர் நல்ல க்ரோத் 22 பாயிண்ட்ஸ். அப்புறம் இன்போசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்ல தான் பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு.
ஓகே. ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறமா என்எஸ்சி செக்டார் வைஸ் டேட்டா எல்லாமே நம்ம வச்சு பார்க்குறப்ப ஸோ அகைன் வந்து நாளைக்கு வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எந்த இடத்துல ஏதாவது கரெக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த டேட்டாஸை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு பக்கம் தான் நம்மளால வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு கால் ஆப்ஷன், அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு பை செல் இதை வச்சு தான் அனலைஸ் பண்ண முடியும். பட் கரெக்ஷன் ஏதாவது எடுக்க போதா அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல தான் பார்க்கணும். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், ஸோ சென்செக்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேனல்ல தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வித் ஸ்டாண்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்தாதான் ஸோ தொடர்ந்து வந்து பை எடுக்குமே தவிர, இல்லைன்னா ஒரு லோவை கிராஸ் பண்ணி கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 55,878. ஸோ இந்த இடம் இந்த 55,878க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ நல்ல ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக இந்த சேனல் வந்து கண்டினியூஷன் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் மாதிரி தான், ஒரு ட்ரிபிள் பாட்டம் ட்ரிபிள் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் போகலாம். ஸோ அதே மாதிரி ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பையிங் வந்து போகலாம். ஸோ ஏன்னா கேண்டிலே அந்த மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஒரு பையர் செல்லர்ஸ் வந்து ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டியோட இந்த சேனல் பிரேக் அவுட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 25,062. ஸோ நிஃப்டி வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஆனால் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணும். அதாவது இந்த இடம் கிட்டத்தட்ட மே 15th ஹை வந்து 25,116. ஸோ இந்த 25,116 பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அகைன் வந்து மேலே வரதுக்கான ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அது 200 to 300 பாயிண்ட்ஸ் போக டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டாலோ ஸோ கண்டினியூஸாக எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்டில் தான் நிற்கிது. இப்போ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டெட் எண்டில், அதாவது இந்த இடத்துல 82,504. ஸோ ஒன்று இதை பிரேக் அவுட் பண்ணும், இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் எல்லா டெக்னிக்கல்ஸ் லெவலுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஹையை பிரேக் அவுட் பண்ணாலும் ஸோ நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா ஸ்கிரிப்ட்லையும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் நான் மார்னிங் சொல்லியிருந்தேன், இந்த 5,237க்கு கீழே க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 15 minutes கேண்டல் இல்லை 5 minutes கேண்டல் ஏதாவது க்ளோசிங் வைக்கணும். வச்சது அப்படின்னா ஸோ 5,237லேருந்து 5,159 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து நடக்கலை, மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ கீழே க்ளோசிங் வைக்கிற வரைக்குமே இது வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 37 to 75 ஒரு 40 பாயிண்ட்ஸ் மேலே தான் வந்திருக்கு. இது அகைன் வந்து மேலே தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கு கீழே க்ளோசிங் வைக்கிற வரைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைல தான் இருக்கு. அதோட டார்கெட் வந்து 5,311, கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் வரதுக்கு வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல க்ளோசிங் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த பை ஆர்டர் கட் பண்ணிட்டு செல்லுக்கு போகலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 5,159. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரூசியலான ரெசிஸ்டன்ஸ்ல தான் க்ரூசியலான சப்போர்ட்ல தான் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு. ஸோ சிம்பிள் தான், 5,237க்கு கீழே க்ளோஸ் வச்சா செல்லிங் போகலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பையிங் போயிட்டு இந்த 237க்கு கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஸோ இப்போதைக்கு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்ல தான் இருக்கு. அதோட டார்கெட் வந்து 5,311. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டிலே கிட்டத்தட்ட ஒரு 275 to 284 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம பை எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275 வந்தால் எடுக்கலாம். ஸோ இந்த 275 இல்லைன்னா 286 இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னுமே டச் பண்ணல. 286 வந்தால் செல் சைடு போனால் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம பேப்பர் ட்ரேடிங்ல புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 275 வந்தால் ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை எடுக்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ க்ரூட் ஆயில் ஒரே ஒரு ட்ரை மட்டும் பண்ணுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து ஒரு க்ளோசிங் வச்சிருக்கு. மேலே தான் வரும் 5,311 வரைக்குமே வந்துடும்.
அப்படி இல்லை கொஞ்சம் கீழே இறங்குச்சு அப்படின்னா 5237க்கு கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு ஸோ நம்ம அதோட ட்ரேடிங்கை முடிச்சுக்கிறது நல்லது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி நாளைக்கு வந்து க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல் சைட், க்ளோஸுக்கு மேலேயோ இல்லைனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலும் பை சைட். ஸோ யூஎஸ் டாலர் இந்தியன் ருப்பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா 0.13% டவுனில் தான் இருக்கு. பட் ஒரு ஹேமர் கேண்டில் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, சப்போஸ் ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு நாளைக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுத்தது அப்படின்னா ஸோ என்எஸ்சி மார்க்கெட்டில் கொஞ்சம் செல்லிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அது இப்போதைக்கு ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.